ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் மாறி பேசுகிறேன். எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோம்னாக்கா நீடாமங்கலம் போயிருக்கோம். நீடாமங்கலம் எதற்கு போயிருக்கோம்னாக்கா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல போயிருக்கோம். ஹோட்டல் நம்ம பார்த்திங்கனாக்கா பாவையின் நியூ முனியாண்டி விலாஸ். பாருங்கள் மக்களே, அவங்க கடையில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அவங்க ஆம்பியன்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே. பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அது அவங்க நேம் போர்டு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க பார்சல் எடுத்து போயிட்டுருக்காங்க. ஒரு கவர் எடுத்து மூட்டை மூட்டையாக போடுறாங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து எத்தனை பேருக்கு வாங்கிறாங்களோ அத்தனை பேருக்கு வந்துட்டு இலை கொடுத்துட்றாங்க. வாழையில கொடுத்துறாங்க பாருங்கள். எக்கு, காடை, ஃபிஷ்ஷு, சில்லி சிக்கன், சிக்கன் கிரேவியெல்லாம் இருக்குது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டம் வந்து போயிட்டே இருக்குதுங்க. பார்சல் எக்கச்சக்கமாக போகுதுங்க. பார்சல் செம்மையாக போயிட்டுருக்கு பார்சல். பாருங்கள், ஒரு பாப்பாவும் ஒரு ஐயா உட்காந்துட்டாப்புல சாப்பாடு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு ரெடி பண்ணிருக்காங்க. பாருங்க மக்களே, ஒரு ஐயா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரிவ்யூ சொல்ல போகிறாப்புல. நீடாமலம் மக்கள் வந்து சொன்னாப்புல. வாங்க அவங்ககிட்ட ரிவ்யூ. ஐயா வணக்கம். உங்கள் பேர்? வணக்கம், என் பேர் சோமசுந்தரம். நமக்கு ஊர் ஒரு தமிழ்நாடு கொண்டை. ஓகே. ஆர்வம் மண்டபம் தமிழ்புரத்துக்கும் தென்புறமாக இருக்குது. வாரத்துக்கு போதும் சாப்பாடு நல்லா இருக்குங்களா? சாப்பாடு சூப்பராக வந்து ப்ராப்ளம் இருக்குது. எவ்வளோ சாப்பாடு எவ்வளோ காசு பண்ணுறாங்க? சாப்பாடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ரசம், மோர், மீன் குழம்பு. மீன் குழம்புலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. பாருங்கள், பார்சல் கட்டிக்கிட்டே இருக்காங்க. செம்மையாக பார்சல் போயாங்க போயிட்டுருக்குது. பாருங்கள் மக்களே, வாழை இலையில் கொடுக்குறாங்க. வாழை இலை கொடுக்குறது நல்ல மனசு வேணுங்க. பாருங்கள் மக்களே, வாழை இலை. இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட எப்படின்னு சொல்லுங்கள். ஒரு அண்ணன் ரிவ்யூ கொடுக்க வராங்க. அந்த அண்ணன் வந்து நீடாமலம் சொன்னாங்க. பக்கத்தில் தான் சொன்னாங்க. வாங்க கேட்போம். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் ஐயப்பன். நீங்கள் எத்தனை இருக்கீங்க? நம்ம வந்து நீடாமலம் தான். எத்தனை நாள் கடை சாப்பிட்றாங்க? இந்த இதை வந்து 2 days-ஆ வாங்கிட்டு இருக்கேன். நாளைக்கு சாப்பிட்றீங்களா? இது வந்து சாப்பிடல, இன்னைக்கு தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டேம் புட்டி மாதிரி ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்காங்க பாருங்கள். கூட்டம் அள்ளுதுங்க இந்த கடையில். புதுசாக இப்போ தான் ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் செம்மையாக கூட்டம் வந்து போயிட்டு தாங்க இருக்குது. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நேம் சொல்லுங்கள். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. புடி மாதிரி சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க. பாருங்கள் மக்களே, கோனி எடுத்துருக்காங்க. கோனி கோயிலில் பார்சல் வந்துருக்காங்க மக்களே. பார்சல் போய்கிட்டே இருக்குது மக்களே. ஒரு அண்ணன் ரிவ்யூ கொடுக்க வராங்க. வாங்க. ஒரு எந்த ஏரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்துட்டு பிடிச்ச வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும். அவங்க ஆசைக்கு இவங்க ஆசைக்கு எனக்கு பிடிக்காத வேலையை பார்த்துட்டு கஷ்டப்பட்டுட்டு அப்படின்றதுல நமக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கும். என்ன வேலையானாலும் சரி, மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யணும், சந்தோஷமாக இருக்கும். என்னடா அதெல்லாம் பேச நினைக்காதீங்க. ஏதோ உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதை சொல்கிறேன். பாருங்கள், ஒரு அக்கா வராங்க, கடையில் வேலை பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட நம்ம கடையை பற்றி கேட்போம். அவங்க இந்த கடை ஓப்பன்ல இருக்கு. நான் எதாவது சாப்பிட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நண்டை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். மீன் எல்லாம் பாருங்கள். மாஸ்டர் ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு தம்பி
ரிவ்யூ கொடுக்க. ஜி வணக்கம், உங்கள் பேர்? எங்கேருந்து வரீங்க? சாப்பாடு நல்லா இருக்குங்களா? ஓகே, தேங்க்யூ ஜி. இங்கே பாருங்கள் நண்பர்களே, கூட்டத்தை பாருங்கள், வந்து போயிட்டே இருக்காங்க. செம்ம கூட்டம் வந்து போயிட்டே இருக்குது. நான் இப்போ சாப்பிட போகிறேன். என் இலையை பாருங்கள், என்னென்ன இருக்குது பாருங்கள். ஒரு சாப்பாடு மீல்ஸ் வந்து 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதோட பாருங்கள் 3 கூட்டு, அதாவது கத்திரிக்காய், முள்ளங்கி, ரத்த பொரியல் வச்சுருக்காங்க. அதில் வெங்காயம் ரைத்தாக இருக்குது. நான் தனியாக பார்த்தீங்கன்னாக்க குடல் கிரேவி வாங்கினேன். குடல் கிரேவி பார்த்தீங்கன்னாக்கா 70 ரூபா. ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா 60 ரூபா. பாருங்கள் இலையில் பாருங்கள், ஃபிஷ்ஷு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டுங்க. மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சைடு வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். வாங்குகிற காசுக்கு ஒருத்தாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு மக்களே. அதோட கூட மீன் குழம்பு ஊற்றுனாங்க மக்களே, செம்ம டேஸ்ட்டு மக்களே, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மீன் குழம்பு. ஐயோ எப்பா சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு டேஸ்ட்டு. ஒருத்தாங்க, நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நீலாமத்தில் அப்ரூவ்டு கடையா அப்புறம் இருந்துச்சு. நான் 2 வருஷம் முன்னாடி நீலாமலத்தில் வேலை பார்த்தேன். அதெல்லாம் அந்த ஹோட்டலில் இல்லை. இப்போல்லாம் கூட்டம் அழுதுங்க, நல்லா திருப்தியாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு. பாருங்கள் இலையை பாருங்கள், இலையை எப்படி காலி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு சோறு இல்லை, அந்த அளவுக்கு ஃபுல்லாக வலிச்சு கட்டிட்டாங்க. செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் சைடு வந்தீங்கன்னாக்கா சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் சாப்பிட்ட பில்லை பார்க்குறீங்களா? சில பேர் நினைக்கிறாங்க சும்மா ஓசியில் சாப்பிட்றேன்ட்டு. அப்படியே இல்லைங்க, பாருங்கள் சாப்பிட்றது நானும் காசு தான் கொடுக்குறேன். 200 ரூபா. மீன் வறுவல் வந்து பாருங்கள் 60, குடல் 20, சாப்பாடு 20. வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம், ராஜ்குமார். அப்படி நம்ம சாப்பாடு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எத்தனை மாதம் வேலை பண்ணுறீங்க? நாங்கள் ஓப்பனிங் வேலை பண்ணுறோம். பிரியாணி ஜீரக சாப்பாடு போதும். ஓகே, அந்த ஜீரகம் ஆகிடும். வீட்டில் தோசைகளில் வீட்டில் குடிக்க முடியும். வீட்டில் குடிக்க சாப்பிட்டு அருமையாக இருக்குது. நானும் சாப்பிட்டு ஓகே, வாழ்த்துக்கள். வணக்கம், பேர் கோபால். நீங்கள் எத்தனை வருஷம்? 6 வருஷம் வரலாம். 1000 பக்கம் எதிர்ப்பாக தள்ளிப்படி இதில் சமையல் சுப்பிரமணியன் கடை நம்ம ஸ்டார்ட் பண்ணிதான் பாவையில் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸாக வந்து சிங்கப்பூர்ல என்னோட பேர் வந்து இன்ஜினியரிங். இந்த பிளேஸ் நம்ம வாங்கினால நம்ம ஜஸ்ட் அது ஒரு பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். வந்து பிரியாணி பிளஸ் மீல்ஸ் வந்து நம்ம பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். மீல் ப்ரைஸ் பண்ணும்போது நம்ம வந்து பார்சல் பிளஸ் வந்து லைன் வந்து சாப்பிட்ற ஐட்டம்ஸ் வெரைட்டிஸ் நான்வெஜ் மீல்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிருக்கோம். மீல்ஸ் பண்ணும்போது நம்ம ப்ரைஸ் வந்து 70 ரூபா. 70 ரூபா இருக்கு கம்ஃபர்டபுளாக. 70 ரூபாய்க்கு நாங்கள் என்ன இருக்குன்னா ரத்த பொரியல் பிளஸ் வெஜிடபிள்ஸ், ஆனியன்ஸ் பிளஸ் அன்லிமிட்டட் மீல்ஸ். ஓகேங்களா? அதுவே பிரியாணி நம்ம பண்ணும்போது பிரியாணி ஐட்டம்ஸ் சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி பண்ணுறோம். சிக்கன் மட்டன் பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம். அந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நம்ம வந்து இந்த